ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதமானது மகத்தானது. எனவே இந்த அத்தியாயத்தை நாம் தற்பொழுது செவிமடுக்கலாம். சிஷ்யர்களே, ஸ்கந்தன் கூறினார், ஜேஷ்ட மாதத்தில் நீராடுதல், தானம் வழங்குதல், மகத்தான விஷயங்களை செவிமடுத்தல் மற்றும் புராணங்களை செவிமடுத்தல் ஆகியவற்றின் பலன்களை எங்களுக்கு விரிவாக கூறுங்கள் மற்றும் தெய்வங்களை வழிபடுவதன் பலன்களையும் எங்களுக்கு கூறுங்கள். ஸ்கந்தன் கூறத் தொடங்கினார். ரிஷி முனிவர்களே, நீங்கள் அனைவரும் ஜேஷ்ட மாதத்தின் நீராடலின் பலன்களை முழுமையாக செவிமடுக்க வேண்டும். அதனை செவிமடுப்பதன் மூலமே ஒருவன் 3 வகையான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். ஜேஷ்ட நீராடலை சூரிய உதயத்திற்கு முன் எடுக்க வேண்டும். ஜேஷ்ட மாதம் எனப்படும் ஆனி மாதத்தில் சூரிய உதயம் முதல் அரை மணி நேரம் வரை கங்கை போன்ற அனைத்து புனித தலங்களும் நீரில் நிறைந்திருக்கும். எனவே சூரிய உதயம் முதல் அரை மணி நேரம் வரை ஒருவர் நீராட வேண்டும். அரை மணி நேரத்திற்கு பின்னர் நீராடாதவர்களுக்கு அந்த புனித தலங்களின் ஆசீர்வாதங்களை வழங்கி தெய்வங்களின் அருளை ஒருவன் பெறுகிறான். எனவே சிறந்தவர்கள் ஜேஷ்ட மாதத்தில் நீராட வேண்டும், அதாவது ஆனி மாதத்தில் காலை பொழுதில் நீராட வேண்டும் என்றார். பொறாமை, செல்வம், பேராசை, சேவை, அவதூறு, சாக்குப்போக்கு, தன் விருப்பம், சகோதரன் பாசாங்கு, இன்ப நாட்டம். ஆனால் கலியுகத்தில் பாவங்கள் பெருகி இருப்பதால் ஜேஷ்ட நீராடல் மிகவும் அரிதாகிவிடும். ஜேஷ்ட நீராடலின் சிறந்த பலன்களுக்கு அஞ்சி யமதர்மன் யமராஜன் அதை ரகசியமாக வைக்குமாறு பகவானிடம் வேண்டினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அனுமதியுடன் அவர் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார். இந்த ஜேஷ்ட மாதத்தில் சிறிய நற்செயல்களை செய்பவர்களுக்கும் தடைகள் ஏற்படும். இந்த கதையினை செவிமடுத்த ரிஷி முனிவர்கள், ஸ்கந்தனே, யமராஜன் ஏன் இந்த மாதத்தின் முக்கியத்துவத்தை ரகசியமாக வைத்தார்? மேலும் ஜேஷ்ட மாதத்தில் நற்செயல்களை செய்பவர்களுக்கு ஏன் தடைகள் உருவாக்குகின்றன என்று கேட்டனர். ஸ்கந்தனிடம் வினவினர், நாங்கள் இதையெல்லாம் செவிமடுக்க விரும்புகிறோம். தயவு செய்து அது அனைத்தையும் எங்களுக்கு கூறுங்கள். அப்போது ஸ்கந்தன் கூறினார், இதில் நான் தங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன். அதனை செவிமடுத்தால் எங்கள் ஐயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றார். பண்டைய மகிஷ்மதி நகரில் கனக் என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் அறிவற்றவனாகவும் முட்டாளாக புறம் பேசுபவராகவும் இருந்தார். மேலும் அவர் பலவிதமான பிற தொழில்கள் மூலம் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். இருந்த போதிலும் இந்த தீயவன் கடும் கோபம் கொண்டு தன் தாகத்தை தணிப்பதற்காக வழியில் சிறந்த மனைவிகளை கொள்ளத் தொடங்கினான். ஆனாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படாததால் ஒரு பிராமணனான அவன் திருடத் தொடங்கினான். அது போலவே மகிஷ்மதியில் வாழ்ந்த இந்த தாழ்ந்த பிராமணனும் இது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டான். ஒரு நாள் கிராமவாசிகள் அவனை பிடித்து கட்டி போட்டு கடுமையாக அடித்து பின்னர் கிராமத்தை விட்டு வெளியேற்றினர். சில தினங்கள் அவன் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் வாழ்ந்தான். அவன் இரவில் இல்லத்திற்கு திரும்பி மீண்டும் காட்டிற்கு சென்று விலங்குகளை வெட்டி அவற்றை இரக்கமின்றி தின்று வந்தான். அவன் பல தினங்கள் இந்த பழக்கத்தில் கழித்தான். இதன் பின்னர் ஜேஷ்ட மாதம் வந்தபோது அந்த பொன் பிராமணன் நள்ளிரவில் காட்டிலிருந்து கிராமத்திற்கு திரும்பி ஆடைகளையும் ஆபரணங்களையும் திருடிவிட்டு மீண்டும் காட்டிற்கு சென்றான். வழியில் ஒரு நதியை கண்டதும் அவன் நீந்தி கடந்து சென்றான். அவ்வாறு அந்த பிராமணன் நெருப்பில் நீராடினான். ஒவ்வொரு நாளும் அவன் இரவில் கிராமத்திற்கு திரும்பி திருடிய பணத்தை எடுத்துக்கொண்டு காலையில் ஆற்றில் நீராடிவிட்டு மீண்டும் காட்டிற்குள் திரும்புவான். இவ்வாறு நெருப்பில் நீராடியபடியே 1 மாதம் கழிந்தது. பிராமணர்களே, ஜேஷ்ட மாதத்தின் வளர்பிறை இரவில் அவன் பணத்தையும் ஆடைகளையும் திருடி அவற்றை ஒரு மூட்டையாக கட்டி நகரத்தை விட்டு வெளியேறினான். அதற்குள் விடியல் வந்துவிட்டது. மக்கள் கடந்து செல்வதைக் கண்டு அவன் ஓடி ஆற்றங்கரையை அடைந்தான். அவனை கண்ட மக்கள் அவன் மீது தடிகளாலும் கற்களையும் எறிந்தனர். இருப்பினும் அந்த பொன் சிறுவன் திருடிய பொருட்களை தன் தலையில் சுமந்து கொண்டு ஆழமான நீரை அடைந்தான். அந்த பெரும் சுமை அவனை பலவீனப்படுத்த அவன் நீரில் மூழ்கி இறந்தான். அந்த பொன் சிறுவன் ஆழமான நீரில் மூழ்கியதை கண்ட அனைவரும் என்ன நிகழ்ந்தது என்று வியந்து திகைத்தனர். ஆற்றங்கரையில் இருந்த சிலர் அவனை ஆழமான நீரிலிருந்து வெளியே இழுத்தனர். அவனை கண்ட அந்த பொன் பிராமணர், இவன் இதே நகரத்தை சேர்ந்த பொன் பிராமணன், நாங்கள் இவனை நகரத்திற்கு வெளியே வீசி இருந்தோம் என்றார். அதே கணத்தில் அந்த பொன் பிராமணர் தனது பரிபூரண உருவத்தை மீண்டும் பெற்று
விமானத்துடனும் தெய்வீக பிறவியுடனும் வந்த தூதர்களை கண்டு, தூதர்களே, எந்த வல்லமையால் இந்த விமானம் வைகுந்தத்திலிருந்து இங்கு வந்துள்ளது என்றார். பிறகு அந்த தேவ தூதன், கனகனே, வரவிருக்கும் ஜேஷ்ட மாதத்தில் நீராடுவதற்காக இந்த அரிய விமானம் உனக்காக வந்துள்ளது என்று கூறினர். இதனை கேட்ட கனக பிராமணன் செவிமடுத்தவன் அந்த விமானத்தில் ஏறி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்திற்கு சென்றான். அங்கே அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை அடைந்து இந்த செய்தியினை செவிமடுத்த யமராஜன் மிகவும் வருத்தமடைந்து உலகங்களின் கணவனான விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்த பின்னர் ஜேஷ்ட மாதத்தின் முக்கியத்துவத்தை ரகசியமாக்கினார். பிராமணர்களே, இந்த ஜேஷ்ட மாதத்தில் நீராடுவதன் முக்கியத்துவத்தையும் முழு முக்கியத்துவத்தையும் நான் தங்களுக்கு கூறவில்லையே. ஜேஷ்ட மாத மாஹாத்மியமான ஆனி மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.